பாதுகாப்பு வீரர்கள் எங்கே போனாங்க? கிட்டத்தட்ட பல மணி நேரமாக பாதுகாப்பு வீரர்கள் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் காப்பாற்றினாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. 11,97,520 பேர் இருந்திருக்கணும். கிட்டத்தட்ட 92,000 படை வீரர்கள் பற்றாக்குறையில் நம்முடைய இந்திய ராணுவம் இருந்திருக்கிறது. இங்கே பிரச்சனை இருக்கும்போது இங்கே அனுப்புறது, அங்கே பிரச்சனை இருக்கும்போது அங்கே அனுப்புறது. தொடர்ச்சியாக நம்முடைய இராணுவ படை வீரர்கள் இடம் மாறுதல்லே இருந்திருக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த ஆர்டிக்கலில் இவ்வளோ தெளிவாக அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த பற்றாக்குறையினால் பாதிக்கப்படுறோம், தீவிரவாதியுடைய அட்டகாசம் அதிகரிச்சிருக்குது அப்படின்றத வெளிப்படையாகவே தெரிவிச்சிருக்கிறாங்க. सीमा सुरक्षा बल आपके कब्जे में है, जो आपके कब्जे में है उसको तो समझो, पास पहुंच जाते उसको तो रोको. நல்லா பாருங்க, நீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்கும் பொழுது இந்த அங்க பாருங்க இஸ்லாமியரா மதம்னு கேட்டுட்டு வந்து அவங்க கொலை பண்ணிருக்காங்க. இல்லைங்க, இந்த மாதிரி இது இப்படி இருக்குது. இல்லை நல்லா யோசித்து பாருங்க, அவங்க செக் பண்ணி இது பண்ணியிருக்கிறாங்க. இல்லைங்க, அது இருக்கட்டும், பட் ஆனால் இது எப்படிங்க? அது ஒத்துக்கிறேன், இல்லைன்னு நான் சொல்லலை, அது அப்படி தான், உண்மையிலே அதுதான் நான் ஒத்துக்கிறேன். நான் இவ்வளோ கேள்வி கேட்குறேன், இல்லை பேசாமல் நீ கிளம்பி போயிரு. அம்பானியினுடைய Z+Y+ அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள், பாதுகாப்பு படையினர் யாருடைய வரிப்படத்தில் பயிற்சி பெற்றாங்க? இலங்கை இராணுவத்தினுடைய அராஜகத்தால் அந்த அளவு தன்னுடைய வாழ்க்கையில் இன்னல்களை அனுபவிச்சுட்ருக்குறாங்க. ஏன் இங்கே இருக்கிற விஷயங்களை வச்சு அரசியல் செய்யலாமே, பயம் இல்லாமல் போயிடும் அப்படின்ற ஒரு காரணமாக நீங்கள் ஒருத்தர்கிட்ட அறிவு ரீதியாக கேள்வி கேட்கும் பொழுது அவர் உணர்வு ரீதியாக உங்களை தாக்குனார் அப்படின்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவர்கிட்ட நேர்மையான பதில் இல்லைன்னு அர்த்தம். நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டர் தமிழன் ஜஸ்டின். இன்றைக்கு நாம் எதை பற்றி பேச போகிறோம்னா பஹல்காம் தாக்குதல். என்னடா ஒரு வாரம் ஆயிடுச்சு, இது சம்பந்தமாக நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் தலைப்பு செய்திகளில் பஹல்காம் தாக்குதல், அது நடவடிக்கைகள் இதுதான் போயிட்டு இருக்கு. சரி, இதை பற்றி பேசுறதுக்கு இன்னும் என்ன இருக்குது அப்படின்னா, சில தகவல்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும், மக்களுக்கும் இது விஷயங்கள் தெரியணும். இன்றுடன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகிவிட்டது பஹல்காம் தாக்குதல் நடைபெற்று. பல கட்ட நடவடிக்கைகள் இந்தியாவும் பாகிஸ்தானும் அடுத்தடுத்து எடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. சில விஷயங்கள் மனசு கசப்பாக இருந்தாலும் கூட அது நடந்துட்டு தான் இருக்கு. அதாவது இந்த தீவிரவாத தாக்குதல் அப்படின்றது தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக நடைபெற்றே வருகிறது. அதுவும் குறிப்பாக பாஜக மத்தியில் பொறுப்பேற்ற பிறகு இதுவரைக்கும் ஒரு 32 தாக்குதல் கிட்ட நடந்திருக்கு. இதுல ஒரு மேஜரான ஒரு தாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஹல்காம் தாக்குதல். எல்லாரும் பெரும்பாலும் வைக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, பாதுகாப்பு வீரர்கள் எங்க போனாங்க? கிட்டத்தட்ட பல மணி நேரமாக பாதுகாப்பு வீரர்கள் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் காப்பாற்றினாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. இந்த மாதம் தாக்குதலுக்கு முன்னாடி ஏப்ரல் 15 இந்தியன் டிஃபென்ஸ் ரிசர்ச் விங் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டிக்கிள் வெளியிட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 1,00,000க்கும் அதிகமான இராணுவ வீரர்கள் பற்றாக்குறை இங்கே இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க முன் வச்சாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகளுடைய எண்ணிக்கை கடந்த வருடம் ஜூலை மாதம் 42,095 பேர் அப்படின்ற ஒரு தகவல் கொடுத்துருக்குறாங்க. 50,538 பேர் இந்தியன் ஆஃபீஸர்ஸ் இருந்திருக்கணும். ஆனால் அப்படி கிடையாது. அதற்கு பதிலாக 42,095 பேர் அதிகாரிகள் மட்டும்தான் இந்திய அதிகாரிகள் இராணுவத்தில் இருந்துட்டு இருக்காங்க. 16.71% பற்றாக்குறை இருந்திருக்கிறது. அதே போல இராணுவ படை வீரர்கள் கடந்த வருடம் அக்டோபர் 1 வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் 11,05,110 பேர் இராணுவ படை வீரர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு எத்தனை பேர் இருந்திருக்கணும்? 11,97,520 பேர் இருந்திருக்கணும். கிட்டத்தட்ட 92,000 படை வீரர்கள் பற்றாக்குறையில் நம்முடைய இந்திய ராணுவம் இருந்திருக்கிறது. 7.72% பற்றாக்குறை. டோட்டலாக நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 1,00,000 சோல்ஜர்ஸ் பற்றாக்குறை, நம்முடைய இராணுவ படை வீரர்களை பற்றாக்குறை அதிக அளவு இருந்திருக்கிறது. கோவிட்டுக்கு அப்புறமே இந்த பணியமர்த்துதல் அப்படின்றது மிக மிக குறைச்சிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். பல விதங்களில், அதாவது இந்த பென்ஷனு, சேலரி இதிலெல்லாம் நம்ம குறைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு சில காரணங்கள் கூறப்பட்டு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆள் சேர்ப்புமே நடக்கவே இல்லை. இது எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு பெரும்பாலான ஒரு குற்றச்சாட்டுனே சொல்லலாம். இந்த பற்றாக்குறையினால் ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில்
தீவிரவாதிகளுடைய அட்டகாசம் ரொம்ப அதிகரிச்சே காணப்பட்டது அப்படின்றதையும் அவங்க குறிப்பிடுறாங்க. இறுதியாக குறிப்பிடும் பொழுது அதையுமே வந்து அவங்க குறிப்பிடுறாங்க. 2022 இந்த அக்னிபாத் திட்டத்தின் மூலியமாக ஒரு 40,000 கிட்டக்க சோல்ஜர்ஸ் எடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், சைனா பக்கம் பிரச்சனை இருக்கு, இங்கே பார்டர்ல பிரச்சனை இருக்குன்னு அப்படின்னு அங்கங்கன்னு பிரித்து சோல்ஜர்ஸை வந்து அனுப்பிச்சிட்டாங்க. இங்கே பிரச்சனை இருக்கும்போது இங்கே அனுப்புறது, அங்கே பிரச்சனை இருக்கும்போது அங்கே அனுப்புறது. தொடர்ச்சியாக நம்முடைய இராணுவ படை வீரர்கள் இடம் மாறுதல்லே இருந்திருக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் எப்படி மத்திய அரசுடைய கண்களுக்கு செல்லவில்லை? தீவிரவாதத்துக்கு மதத்தின் அடிப்படையில் பல குற்றச்சாட்டுகள் முன் வச்சாலும் கூட அதே நேரத்தில் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு கண்டிப்பாக பதிலளிக்கணும். சரி, இப்போ இது சம்பந்தமாக அனைத்து கட்சி கூட்டம் கடந்த வாரம் நடைபெற்றுள்ளது. அப்போ காங்கிரஸ் இந்த கேள்வியை எழுப்புனாங்க. என்ன காரணம், ஏன் அங்கே படை வீரர்கள் வரவே இல்லை அப்படின்ற கேள்விகளை எழுப்பும் பொழுது அவர்கள் சொன்ன விஷயம், அந்த தாக்குதல் நடைபெற்ற பகுதியினுடைய சுற்றுலா காலம் இப்போ கிடையாது, அதற்கு இன்னும் காலம் இருக்கிறது. அதே போல் அங்கே சுற்றுலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயணிகள் அனுமதிக்கப்பட்டது எங்களுக்கு தெரிவிக்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சாங்க. இந்த பகுதிகளில் தாக்குதல் நடைபெறும் அப்படின்ற சீசன் டைம் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்விகள் வந்து எழுகுது. அப்போ சீசன் பார்த்து தீவிரவாதிகள்லாம் வந்து தாக்குதல் நடத்துவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள் மனசில் எழும் இல்லையா? தீவிரவாத தாக்குதல் என்பது நமக்கு தெரியாமல் நடக்கிற விஷயம். அதை தீர்மானிக்க முடியாது. அது மான்சூன் காலத்தில் நடக்கும், அது சம்மர் டைம் நடக்கும் அப்படின்றது யாராவது சொல்ல முடியுமா? தொடர்ச்சியாக இராணுவ வீரர்களின் பற்றாக்குறை, அதுவும் வெளிப்படையாக இந்த மாதம் வெளியிட்ட ஒரு தகவல்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். அந்த ஆர்டிக்கலில் இவ்வளோ தெளிவாக அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த பற்றாக்குறையினால் நான் பாதிக்கப்படுறோம், தீவிரவாதியுடைய அட்டகாசம் அதிகரிச்சிருக்குது அப்படின்றத வெளிப்படையாகவே தெரிவிச்சிருக்கிறாங்க. நல்லா பாருங்க, இந்த தாக்குதல் நடைபெற்ற பிறகு ஒவ்வொரு செய்திகளும் அர்னாப் கோஸ்வாமி அவரை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். காரணம் என்னன்னா, அந்த செய்தியாளர் ஊடகவியலாளர் வந்து என்ன சொல்றாருன்னா, இதற்கு காரணம் சுப்ரீம் கோர்ட்டு தான், அவர்கள் கண்டிப்பாக இதுக்கு பொறுப்பேற்கணும். எதற்கெடுத்தாலும் மூக்க நுழைச்சி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க, நிறைய தடை விதிக்கிறாங்க, அவர்கள் கண்டிப்பாக வந்து கேட்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபோர்ஸாக வந்து பேசுகிறார். இதே அர்னாப் கோஸ்வாமியினுடைய வாட்ஸ்அப் தகவல்கள் லீக் ஆச்சு சில காலங்களுக்கு முன்னாடி, எல்லாருமே பார்த்துருப்போம். அதில் புல்வாமா தாக்குதலுடைய செய்திகள் முதல்ல அவங்க வெளியிட்டது குறிப்பிட்டு அவர் செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் வந்து பேசியிருந்தார். அந்த அளவு ஒரு மனநிலை கொண்ட ஒரு மனிதர். ஒரு சாமியாருடைய கூட உங்களுக்கு வைரல் ஆச்சு. அந்த சாமியார் கேட்கக்கூடிய கேள்வி, நம்ம வீட்டில் திருட்டு போகுது, நம்ம வீட்டில் பிரச்சனை வருது, நம்ம யாரை கேட்போம்? ஃபர்ஸ்ட் காவலாளியை தான் கேட்போம். அதே போல தான் இந்த விஷயத்திலையும் நாம் கேள்வி கேட்கறதுக்கான உரிமை நம்மளுக்கு இருக்கு. நடந்த விஷயம் அது மத நடிப்பு நடந்திருக்குதா இல்லை வேற எந்த பிரச்சனை நடந்திருக்குதுன்னு அதை அடுத்து பார்க்கணும். அறிவுபூர்வமாக சில கேள்விகளை ஒன்றிய அரசின் மீது கேட்க வேண்டியது நம்முடைய கடமை. நமக்கு தெரியுது இவ்வளோ பற்றாக்குறை இருந்திருக்குது, இந்த விஷயம் தீவிரவாதிகளுக்கும் பயன்படுத்தியிருக்கிறாங்க, அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசம் அதிகரிச்சிருக்குது, ஆனால் அது குறித்து எந்த கேள்வியுமே இல்லை. இன்றைக்கு அப்பாவி ஒரு சுற்றுலா பயணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்துவா முஸ்லீமான்னு கேட்டு கொலை பண்ணாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, அதை யாருமே இங்கே மறுக்க கிடையாது. அந்த தகவல் அந்த பாதிக்கப்பட்டவனே சொல்லியிருக்கிறாங்க, அதை மறுப்பு கிடையாது. அதே வேளையில் அவங்க இன்னொரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க, காப்பாற்றியதும் இஸ்லாமியர்கள் தான், பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு சொல்லி காப்பாற்றினாங்க, அவங்கள அல்லாஹ் அக்பர் தான் காப்பாற்றணும் அப்படின்றத அவங்க வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. தாக்குதல் நடைபெற்று கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த பாதிக்கப்பட்ட இந்த சுற்றுலா பயணிகளிடம் இராணுவம் நெருங்கவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். அவர்கள் எல்லாரும் வேற பகுதியில் இருந்தாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. வினய் நர்வார் அப்படின்ற ஒரு தாக்குதல் நடைபெற்று மரணம் அடைந்த ஒருவருடைய சகோதரி அவர்கள் குறிப்பிடுறாங்க, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலாக யாருமே வரல, உயிரோடு தான் இருந்தார் என்னுடைய சகோதரர், ஆனால் யாருமே வரல அப்படின்ற வேதனையாக பதிவு செஞ்சுருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அப்ப நீண்ட காலம் ஆயிருக்குது. இந்த நீண்ட கால இடைவெளி தீவிரவாதிகளுக்கு ஒரு தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு தகுந்த கால நேரமாக அமைந்து விட்டது. அவங்க போய் அவங்க டெஸ்டினேஷன் ரீச் பண்றதுக்கு எந்த அளவு வந்து டைம் கொடுக்க முடியுமோ கொடுத்த மாதிரி ஆகி போயிடுச்சு. இதே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆளும் அப்ப ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் அரசின் மீது மிகப்பெரிய ஒரு கேள்வி வச்சாரு. विदेश की धरती से आता है और सीमाएं संपूर्ण रूप से आपके कब्जे में है, सीमा सुरक्षा बल आपके कब्जे में है,
जो आपके कब्जे में है उसको तो समझो, पास पहुंच जाते उसको तो रोको, जवाब नहीं है. இப்படி பாதுகாப்பை தாண்டி தீவிரவாத தாக்குதல் இந்தியாவுக்குள்ள நடக்குதுன்னா அது எப்படி சாத்தியம் அப்படின்ற ஒரு வேர்டான பாயிண்ட்டை வச்சார். ஆனால் நரேந்திர மோடியுடைய ஆட்சிக்கு பிறகு, அவர் பதவியேற்றத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 32 தாக்குதல் நடைபெற்றிருக்கு. அப்போ இதே கேள்வி தானே அவர்ட்டையும் கேட்க வேண்டி வரும். அவர்ட்டையும் கேட்கணும், அதுதானே முறை. நல்லா பாருங்க, நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்கும் பொழுது இந்த அங்கே பாருங்க இஸ்லாமியரா மதம்னு கேட்டுட்டு வந்து அவங்க கொலை பண்ணியிருக்கிறாங்க, இல்லைங்க இந்த மாதிரி இது இப்படி இருக்குது, இல்லை நல்லா யோசித்து பாருங்க, அவங்க செக் பண்ணி இது பண்ணியிருக்கிறாங்க, இல்லைங்க அது இருக்கட்டும், பட் ஆனால் இது எப்படிங்க, அது ஒத்துக்கிறேன், இல்லைன்னு நான் சொல்லலை, அது அப்படி தான், உண்மையிலே அதுதான் நான் ஒத்துக்கிறேன். நான் இது எப்படி சாத்தியம், இல்லை இவ்வளோ கேள்வி கேட்குறேன், இல்லை பேசாமல் நீ கிளம்பி போயிரு, நீங்கள் இருக்கக்கூடாது, உனக்கு வந்து நீ வந்து இவனே கிடையாது அவனே கிடையாது. நீங்கள் ஒருத்தர்கிட்ட அறிவு ரீதியாக கேள்வி கேட்கும் பொழுது அவர் உணர்வு ரீதியாக உங்களை தாக்குனார் அப்படின்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவர்கிட்ட நேர்மையான பதில் இல்லைன்னு அர்த்தம். மாற்றி 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 நேராக மாத்திரை கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. நம்ம கேள்வி கேட்கணும், நம்மளுக்கு உரிமை இருக்குது, நம்மளும் இந்த நாட்டில் வந்து ஒரு பிரஜை தானே, ஜனநாயகத்தில் தானே வாழ்ந்துட்டுருக்குறோம். கேள்வி கேட்கக்கூடாதுன்னு இருக்குதா? நம்முடைய வரிப்பணங்கள் தானே இங்கே வந்து பயன்படுத்தப்படுது மிக அதிகமாக. Z+Y+ பாதுகாப்பு நடிகைகளுக்கு கொடுக்கப்படுது. இப்போ கூட விஜய் கொடுத்துருக்குறாங்க. இவர்கள் யார் வரிப்பணத்தில் பயிற்சி பெறுறாங்க? அம்பானியினுடைய அந்த Z+Y+ அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள், பாதுகாப்பு படையினர் யாருடைய வரிப்பணத்தில் பயிற்சி பெற்றாங்க? அதே போல் இந்த தாக்குதல் நடைபெற்றும் பொழுது மாரிதாஸ் அவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். கங்கனா ரணாவத்திற்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு இத்தனை போலீஸ் அதிகாரிகள் ஏன் சாதாரண சுற்றுலா மக்களுக்கு கிடைக்கல, சாதாரண மக்களுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தார். இங்கே ஒரு நடிகைகளுக்கு, ஒரு பிரபலங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பானது சராசரி மனிதனுக்கு கிடைக்குதா அப்படின்னா கிடையாது. கண்டிப்பாக அவரை நோக்கி கேள்வி கேட்கணும்ல. அதே மீறி நீங்கள் கேள்வி கேட்கும் பொழுது உங்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனம், நீ இவ்வளோ தூரம் பேசினா நீ கிளம்பி போயிரு, இங்கே இருக்காத, குற்றம் சுமத்துறது, உன் மதத்தை காரணம் காட்டி, உன்னுடைய பழக்க வழக்கங்களை காரணம் காட்டி, உன்னுடைய உருவத்தை காரணம் காட்டி, தொடர்ச்சியாக அப்படியே கொஞ்சம் அப்படியே நேராக கீழே வந்துடுவோம் நம்ம தமிழ்நாட்டுக்கு. இங்கே தமிழ்நாட்டு மீனவர்கள் தினம் தினம் போராடி கொண்டே இருக்கிறாங்க. இலங்கை இராணுவத்தினுடைய அராஜகத்தால் அந்த அளவு தன்னுடைய வாழ்க்கையில் இன்னல்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இதற்கு நாம் என்ன கேள்வி கேட்க போகிறோம்? செய்திகள் வெளிவரும் பொழுது என்ன வெளிவரும்? தமிழக மீனவர்கள் இப்படிதான் செய்தியே வரும். ஏன்னா அவர்கள் இந்திய மீனவர்கள் கிடையாது. ஒரு இடங்கள்ல இப்போ சில இடங்களில் மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பெரும்பாலும் தமிழக மீனவர்கள் இலங்கை படையினரால் சுடப்பட்டனர், கைது செய்யப்பட்டனர். அங்கே இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள் இந்திய மீனவர்கள் குறிப்பிடுறாங்க. ஆனால் நம்ம இங்கே தமிழக மீனவர்கள் அப்படின்றத நம்ம வந்து குறிப்பிடுறோம். ஏன்னா அந்த அளவுக்கு இங்கிட்டு பாகுபாடுகள் பார்க்கப்படுது. இப்போ எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, இங்கேயும் பாதிப்புகள் நிறைய இடத்துல இருக்குது. ஆனால் இங்கே நடவடிக்கைகள் இந்த அளவு ஃபோர்ஸாக ஏன் எடுக்க முடியல, ஏன் எடுக்க மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு கேள்விதான். இத்தனைக்கும் இலங்கையானது மிகப்பெரிய ஒரு கிரைசிஸில் வந்து இருந்துகிட்டு இருக்குது. தொடர்ச்சியாக 2-3 ஆண்டுகளாக இந்தியா உதவி செஞ்சுருக்கிறாங்க. இப்போ கூட பிரதமர் போயிட்டு வந்திருக்கிறாரு. இன்னும் அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் அவர்களுக்கான அந்த உரிமைகளை பெற்றுக் கொடுக்கறது இல்லை. ஏன் இந்தியா தயக்கம் காட்டுது? ஏன் இங்கே இருக்கிற விஷயங்களை வச்சு அரசியல் செய்யலாமே, தாராளமாக செய்யலாமே, ஏன்னா அது பயம் இல்லாமல் போயிடும் அப்படின்ற ஒரு காரணமாக இராணுவ வீர பற்றாக்குறை அப்படின்றது கூடிய விரைவில் சரி செய்யப்படணும். ஏன்னா குற்றங்களும் அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ காவலாளிகளுடைய, அதாவது இந்தியாவுக்குள்ள நான் சொல்கிறேன், நான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தரவுகளை வந்து நம்ம கொடுத்துருக்கோன்ற நம்பிக்கை இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.